அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 20 சனிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் இந்த சஷ்டி விரதமும் ஒன்று. இந்த சஷ்டி விரதம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் அத்தனை பலன்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதாவது எந்த விரதம் அவங்க அந்த சஷ்டி விரதத்திலேயே அவங்க பட்டினி விரதமாக இருக்கட்டும், மிளகு விரதமாக இருக்கட்டும், வெறும் தண்ணீர் மட்டும் அருந்திவிட்டு விரதம் இருக்கிறவங்களாகட்டும், எல்லா விரதத்துக்குமே ஒரு இந்த சஷ்டி விரதம் நம்ம மேற்கொள்ளும் நம்மளுடைய சனி தோஷங்கள் எல்லாம் நீங்கி, கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அது முக்கியமாக இன்றைக்கி சனிக்கிழமை வர்றதுனால சனி தோஷம் எல்லாம் நீங்கும். அதே போல் நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. இன்றைக்கி இந்த ஒரு 3 பொருள்கள் வச்சு நம்ம இந்த வழிபாடை செய்கிறதுனால வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். மேலும் மேலும் பண வரவு அதிகரிக்கும். நம்ம செய்கிற தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரம் பெருகும். பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. வறுமை நீங்கும். அதாவது இந்த சஷ்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதோட சேர்த்து வர்றதுனால நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறது மிக மிக விசேஷம். ஏன்னா விஷ்ணு பகவானோட அருளும் முருக பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கக்கூட ஒரு முக்கியமான நாள் தான் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கிற சஷ்டி திதி. அதனால தான் இந்த வழிபாட்டு முறையை இன்றைக்கி செய்ய நம்ம போகிறோம். இந்த 3 பொருட்களை வச்சு இந்த வழிபாட்டு முறை நம்ம செய்கிறதுனால வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பாங்க. நமக்கு பீரோவில் பார்த்திங்கனாக்கா பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல பணம் வச்சு எடுக்கிறோமோ அந்த இடத்துல பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. ஒரு சின்ன தாம்பாளத்தட்டில் ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்குங்க. சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒன்று. இந்த சுக்கு இருக்கிற இடத்துல பணங்காசுக்கு தட்டுப்பாடே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு நல்லது. மருத்துவ ரீதியாகவும் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் இந்த சுக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அதே போல் இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு. அந்த துவரம்பருப்பை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு அது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. துளசி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த துளசி இலையை ஏன் நம்ம சேர்க்குறோம்னா சனிக்கிழமையாக இருக்கிறனால விஷ்ணு பகவானுக்கு மிக உகந்த இந்த இலை. விஷ்ணு பகவான் அப்படின்னாலே அங்கே மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகமும் கிடைக்கும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. பொன்பொருள் சேரக்கூடிய நேரம். அப்படிங்கிறதுனால தான் இந்த சிறிய எளிய வழிபாட்டு முறையை நம்ம செய்ய சொல்கிறதுங்க. அதாவது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக இந்த சஷ்டி திதியில், அதுவும் இந்த சனிக்கிழமையும் சேர்ந்து வர இந்த சஷ்டி திதியில் செய்யுங்க. ஒரு தாம்பாளத்தட்டில் கொஞ்சமாக சுக்கு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சமாக துளசி இலையை வச்சுக்கோங்க. உங்களோட வேண்டுதல்கள் வைங்க அந்த இடத்துல. அதாவது என்னுடைய வறுமைகள் நீங்கி, கடன்கள் நீங்கி, நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரணும், தோஷங்கள் நீங்கணும். சனிக்கிழமை இருக்கனால தோஷங்கள் நீங்கணும். சனி தோஷமாக இருக்கட்டும், எந்த தோஷமாக இருந்தாலும் தோஷங்கள் விரைவில் நீங்கணும். கிரகங்களால் ஏற்படுகிற தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதை அப்படியே மடிங்க. ஒரு பொட்டலமாக மடிங்க. இல்லை ஒரு முடிச்சா கூட போட்டு முடிச்சு வச்சுக்கலாங்க. முடிச்சு இதை எடுத்துகிட்டு போய் வழிபாட்டு முறையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும். அன்று இரவே அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட பணம் வைக்க எடுக்கிற பீரோவில் வச்சுருங்க. இதை அப்படியே இருக்கட்டுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இந்த துளசி இலைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி. அதே போல் இந்த சுக்குக்கும் அதே போலவே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சுக்கு, துவரம்பருப்பு, இந்த துளசி இலையை வைக்க சொல்கிறது. இதை நீங்கள் பீரோவில் வச்சுருங்க. நீங்கள் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில் தீப ஆராதனையெல்லாம் காமிக்கும் பொழுது இந்த பீரோவுக்கும் நீங்கள் காமிங்க. இதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இருக்கும். பணம் நல்ல ஒரு மேம்படும். அதாவது தொழிலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வருவீங்க. செய்கிற தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இதை அப்புறம் என்ன செய்யணும்? பீரோவிலே இருக்கலாமான்னா கண்டிப்பாக இது பீரோவிலே இருக்கலாங்க. நீங்கள் அடுத்த அதாவது இன்னும் 1 மாதம் கழித்து கூட நீங்கள் இதை எடுத்து இந்த பருப்பை எடுத்து பறவைகளுக்கு போட்டுட்டு இந்த துளசி இலையும் சுக்கையும் நீங்கள் தண்ணியில் விட்டுறலாம். இல்லை கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. போட்டுட்டு நீங்கள் அதாவது 1 மாதம் கழித்து எடுக்கலாம். இல்லை 3 மாதம் கழித்து கூட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா அது துளசி இலை அப்படிங்கிறது காஞ்சி தான் போகும் தவிர வேறு எதுவும் அழுகி போகாது. அதனால் 3 மாதம் கழித்து கூட நீங்கள் எடுத்து துவரம்பருப்பு எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு போட்டுட்டு இந்த சுக்கையும் துளசி இலையும் நீங்கள்
கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இல்லை நீர்நிலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீர்நிலையில் விட்டுருங்க. இது போல் நீங்கள் செய்கிறதுனால திரும்ப செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாங்க. நீங்கள் சஷ்டி திதியில் இது மாதிரி செஞ்சு வைக்கிறது நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது. பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பண வரவு இருக்கும். நாலா பக்கமும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எல்லாத்துலேயுமே லாபம் கிடைக்கும். நீங்கள் போடுற தொழில்களில் அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது தொழில் செஞ்சிட்டிங்கன்னா நல்ல தொழில் ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். வியாபாரம் பெருகும். அதனால தான் இந்த ஒரு சிறிய எளிய வழிபாட்டு முறையை இந்த சஷ்டி அன்னைக்கு செய்ய சொல்கிறோங்க. கண்டிப்பாக இதனால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க. கமெண்ட் செக்ஷனில் பணம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். முருகப்பெருமானோட அருளால் உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.